தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஆடு கோழி பலியிடப்படாது என்று தர்கா நிர்வாகம் தரப்பில் இருந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது உறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கருணாகரன், இது குறித்து ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தர்கா தரப்பிலிருந்து என்ன உறுதி வழங்கப்பட்டிருக்கு, விவரம்? காயத்ரி, அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள அந்த சிக்கந்தர் தர்காவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சந்தனக்கூடு குடியேற்றம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வருகிற 6ஆம் தேதி சந்தனக்கூடு திருவிழா நடைபெற உள்ளது. அன்று கந்தூரி நடத்தக்கூடாது, அன்று மலை உச்சியில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க வேண்டும் என்று மனுதாரர் மந்திரமூர்த்தி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தபோது இது குறித்து தர்கா தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இந்த மனு இன்று நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் அந்த அழைப்பிதழில் சந்தனக்கூடு விழாதான் நடைபெறும், ஆடு கோழி பலியிடப்படாது. காரணம் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது, இது போன்ற உத்தரவு. எனவே மலை உச்சியில் உள்ள தர்காவில் ஆடு கோழி பலியிடப்படாது, அசைவ உணவும் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படாது என்று அரசு தரப்பிலும் தர்கா தரப்பிலும் வாதங்களை உறுதி கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து இதனை பதிவு செய்து கொண்ட மேலும் அரசு மற்றும் தர்கா தரப்பில் இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல, ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு உள்ள நிலையில் இது போன்ற வழக்குகள் தேவையற்றது, எனவே என்று வாதிட்டனர். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இந்த வாதங்களின் அடிப்படையில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். காயத்ரி, நன்றி கருணாகரன் விவரங்களுக்காக.